சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹே, காஃபி போட சொன்னா பேப்பர்ல எங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடி, காஃபி போடுறி. புடாத. இது புடி. ஹே, போ. என் பேத்திக்கு தலையெழுத்தா இங்க வந்து வேலைக்காரியா கஷ்டப்படுற. பாத்தீங்கல்ல, எல்லாத்துலயும் ஒரு அசம்பந்தம், ஒரு வேலைக்கும் துப்பு இல்ல. எல்லாத்தையும் நாம சொல்லணும், அப்பதான் வேலையே செய்வா. அதையும் ஒழுங்கா செய்ய துப்பு கிடையாது. எப்படி வாய் பார்த்துக்கிட்டு நின்னா பாத்தீங்கல்ல? ஏதோ மாப்பிள்ளை சொன்னதுக்காக நான் இவ்வளவு வேலைக்கு வச்சிருக்கேன். இல்ல, இவ பாக்குற வேலைக்கு என்னைக்கோ நான் இவளை அடிச்சு துரத்தி இருப்பேன். ஒன்னதுக்கும் லாய்க்கு கிடையாது. யோசிச்சு பாருங்க, இவளையெல்லாம் கட்டிக்கிட்டு எவனாலேயாவது உருப்படியா குடும்பம் நடத்த முடியுமா? சித்ரா, சொல்லி வை. இல்ல, அவன் தான் நல்லா இருக்க முடியுமா? ஏன் ஆண்டி அஞ்சலி பத்தி தேவையில்லாம எப்படி பேசிட்டு இருக்காங்க? அவ பேசுறத கேட்டு கோவமா தான் இருக்கு மாப்பிள்ள. உங்க ஃபேமிலில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். பாத்தியா, வேணுனே அஞ்சலியை பத்தி எப்படி பேசுறான்னு? அன்னைக்கு உன் பேத்தி அவசரப்பட்டு எழுதி கொடுத்ததுனாலதான் இப்ப அவ பேசுறது எல்லாம் நாம கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அஞ்சலி அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கலன்னா இன்னைக்கு உன் பேரனை முழுசா பாத்திருக்க முடியுமா? நான் என் மனசார சொல்றேன், இந்த வருஷம் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தாலும் அடுத்த வருஷம் என் பேத்தி உன் பேர வீட்டுல வீட்டுக்காரியா இருப்பா. ஆமாமா, வழி பிறக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதுக்குண்டான வேலைய அத்தை உள்குத்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவி, என்ன டென்ஷனா இருக்க? என்ன டென்ஷனா இருக்கனா? இல்லையே. பின்னாடி என்ன கையில ஏதோ வச்சிருக்கிற மாதிரி இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்லையே. சரி, டைம் ஆச்சு, வாங்க பொங்கல் வைக்கலாம். வாங்க.
சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்ததுக்கு சாரி. என்ன சம்பந்தி இப்படி பண்ணிட்டீங்க? நான் தான் கொஞ்ச நாளைக்கு யாரும் இங்க வர வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்ல. இப்ப எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தீங்க? அம்மா போயே ஆகணும்னு அடம்பிடிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் நான் கூட்டிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. அவங்க மட்டும் தனியா வந்தா ஏதாவது ஏடாகூடம் பண்ணுவாங்க. அதனாலதான் சம்மந்தி நானும் கூட வந்தேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தப்பா எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி, அஞ்சலி, பாட்டி, இங்க பாருங்க பாட்டி, நம்ம விக்கியை பொறுத்தவரை என்ன உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க போற வரைக்கும் என்ன தெரியாத மாதிரியே நடந்துக்கோங்க. என்னம்மா பேசுற நீ? அவன் அப்ப என்னடானா விக்கின்னு கூப்பிடாத, மகேஷன் கூப்பிடுன்னு சொல்லிதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தான். வேற வழியே இல்லாம என் பேரனை யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி நான் கூப்பிட்டு இருக்கேன். அதுக்கே என் நாக்கு கூசுச்சு. இப்ப நீ என்னடானா இங்க இருந்து போற வரைக்கும் உன்னையே தெரியாத மாதிரி நடந்துக்கோன்னு சொல்ற. அப்படிதானே பாட்டி நடந்துக்கணும். ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா விக்கிக்கு டவுட் வந்துரும். அவனுக்கு டவுட் வரட்டுமே. அவனுக்கு டவுட் வந்தாதான் அவன் கேள்வி கேட்பான். அது நமக்கு நல்லதுமா. இப்ப கூட கேட்டானே ஒரு கேள்வி. என்ன அந்த வீட்டுல எல்லாரும் விக்கின்னு தானே கூப்பிடுவீங்க, இப்ப எதுக்கு திடீர்னு மகேஷ்னு கூப்பிடுறீங்கன்னு கேட்டான்ல. அந்த மாதிரி கேட்கட்டும். உண்மை அவனுக்கு தெரிஞ்சா நமக்கு நல்லதுதானே அஞ்சலி? இல்ல பாட்டி, நீங்க இப்படி நினைக்கிறீங்க. ஆனா விக்கிக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னப்பா இவ்ளோ புகை வருது? இந்த புகை எனக்கு செட் ஆகாதுப்பா. என்னால கிண்ட முடியாது. வேற யாருமா கிண்டுவா? யாரா? இதோ இந்த வேலைக்காரி. இவ எதுக்கு இங்க இருக்கா? ஹே, என்ன நின்னுட்டு இருக்க? வந்து கிண்டு. ஏ கவி, நீதான் கிண்டணும். கிண்டு. மா சும்மா இருமா. இந்த புகையில எப்படி நிக்கிறது? எனக்கு கண்ணெல்லாம் எரியுது. நான் அங்க வரேன். நீ வாமா, நீ பொங்கல் வைமா. என்னடி, ஏன் அங்க நிக்காம வந்த? என்னடி? நீ கிண்டுமா. ஏய், முதல்ல அடுப்பு ஊதுடி. பட்டு சேலை கட்டினதும் வேலைக்காரிங்கிற நினைப்பு மறந்து போச்சா? விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி இப்ப இதுங்களுக்குலாம் பட்டு சேலை தேவையா? முதல்ல அடுப்பை ஊது. ஆண்டி, அவங்க என்ன பண்ணாங்க? ஏன் அப்பத்துல இருந்து சும்மா சும்மா அவங்களே திட்டிட்டே இருக்கீங்க? அவ பண்ற எல்லாமே தப்புதான். அப்ப கோவம் வரதானே செய்யும். ஆண்டி, எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த தப்பும் பண்ணல. அப்படி அவங்க தப்பு பண்ணா கூட எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள விட்டுருங்க. நல்ல நாள் அதுவுமா
யாரையுமே ஹர்ட் பண்ண வேண்டாமே ப்ளீஸ். நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் மகளும் மருமகனும் பொங்கல் வச்சுட்டாங்க. இது போதும் எனக்கு. அப்படியே கரண்டியை வச்சு கிண்டுற மாதிரி 2 பேர் அப்படியே இங்க பாருங்க. நான் ஒரு போட்டோ எடுத்துறேன். அப்படி அப்படி கொஞ்சம் கிட்ட கிட்ட கிட்ட. அப்படிதான். சூப்பர் சூப்பர். அப்பா உங்க போனை கொடுங்க. எதுக்குமா? கொடுங்கப்பா. ஏய் தள்ளுங்க. மகேஷ் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆரம்பிச்சிட்டாங்க. கவி கை பிடிக்காம எடுத்துக்கலாமா? சரி. உங்க எல்லாரையும் 2 பேரா தனித்தனியா ஒரு போட்டோ எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் மாமாவும் மருமகனும். கரெக்டா சொன்னீங்க. நில்லுங்க. ரெடி ரெடி. வாங்க வாங்க. அப்படியே பக்கத்துல வாங்க. அஞ்சலி பக்கத்துல வாமா. பக்கத்துல வா. இங்க பாருங்க. சரிங்க. சரிங்க. சூப்பர் சூப்பர். நைஸ். 2 பாட்டியும் பேரணும். வாங்க 2 பாட்டிகளும் வாங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. வாமா வாமா. ஏய் நல்லா போட்டோ எடுப்பா. சேர்ந்து நில்லுங்க சேர்ந்து நில்லுங்க. ஓகே. நீங்க வாங்க நீங்க வாங்க. 2 பாட்டியும் பேரணும். வாங்க 2 பாட்டிகளும் வாங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. வாமா வாமா. ஏய் நல்லா போட்டோ எடுப்பா. சேர்ந்து நில்லுங்க சேர்ந்து நில்லுங்க. அதான். ஓகே. நீங்க வாங்க வாங்க வாங்க. இப்படி இப்படி கொஞ்சம் அப்படியே சிரிச்ச மாதிரி 2 பேரும் இங்க பாருங்க. சூப்பர். சமதி நீங்களும் போங்க. உங்க பையன் கூட போட்டோ எடுத்துங்க. இல்ல இருக்கட்டும். என்னையும் அஞ்சலி ஒரு போட்டோ எடுங்க. அதுக்கு தான் பிளான் பண்ணி நானே 2 பேரா நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா என்ன சொல்லி உங்க 2 பேரை மட்டும் நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மோனே நீயே கேட்டடா. இனி கேட்கவா வேணும்? வளைச்சு வளைச்சு எடுக்கிறேன் பாரு. விக்கி நீ அஞ்சலி அப்படி சேர்ந்து நில்லுங்க. அப்படி க்ளோஸா. அஞ்சலி வந்து நில்லுங்க. ஏன் இப்படி விலகி விலகி நிக்கிறீங்க? நல்லா க்ளோஸ் வாங்க. அப்பதானே போட்டோ நல்லா வரும்.
இன்னும் ஒட்டுங்க, இன்னும் கொஞ்சம். அத்தை, அத்தை. என்னத்த, அதான் பேரன் பேத்தியோட சந்தோஷமா பொங்கல் வைக்கிறதையும் பார்த்தாச்சு, செல்ஃபியும் எடுத்தாச்சு. அத நினைச்சு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இன்னும் உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னத்த? அத்தை, சித்ரா, நீங்க எல்லாம் சந்தோஷமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ குணவதியை நான் கூப்பிட்டு பேசினேன். நான் பேசினதை கேட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்ன விஷயம்? என்ன என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க? என் பேத்தி அவ புருஷனை கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணத்துலலாம் இங்க வேலைக்காரியா வரல. ஓ அப்படியா? அப்புறம் எதுக்கு வந்திருக்கா? அவ வந்தது விக்கி தம்பிக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். ஓஹோ, அப்புறம்? ஆனா நீதாம்மா அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. சித்திரவதை பண்றேனா? யார், நானா? அப்படின்னு அவ சொன்னாளா? அவ அத சொல்ல வேற செய்யணுமா? அவ கைய பார்த்தாலே தெரியுது. ஓ, கைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. வேற என்ன? அவ எங்க முகத்தை பார்த்ததும் எல்லா கஷ்டத்தையும் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா ஆமா, அவ பெரிய நடிகை தானே, அத நான் ஒத்துக்கிறேன். ஏமா நீ ஏன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? நீயும் ஒரு பொண்ணை பெத்திருக்க. உன் பொண்ணை யாராவது இப்படி கொடுமைப்படுத்தினா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? நான் எதுக்கு கொழுப்பெடுத்து போய் அடுத்து உங்க வீட்டுக்கு ஏன் பொண்ண வேலைக்காரியா அனுப்ப போறேன்? அவ திமிர் எடுத்து நான் சொல்ல சொல்ல கேட்காம என்ன மீறி என் வீட்டுக்குள்ள வந்தது ஓ பேத்தியோட தப்பு. அதுக்கு அவ அனுபவிச்சு தானே ஆகணும். வேணாமா, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தாத. நீ பைத்தியமா இல்ல என்ன பைத்தியக்காரியாக்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறியா? நானா உன் பேத்திய என் வீட்டுக்கு வந்து வேலைக்காரியா இருன்னு கெஞ்சி கெஞ்சி கூட்டிட்டு வந்தேன். அவ ஏதோ பெரிய பிளான் பண்ணி அவளா இங்க வந்து பெரிய டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா நான் என்னமோ வாண்டடா அவளை இங்க கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருக்கிற. பேத்தி மேல இவ்ளோ கரிசனம் வச்சுக்கிட்டு இருக்கிறவ எதுக்கு இன்னும் உன் பேத்தியை இங்க விட்டு வச்சிருக்கிறவ கையோட கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? அத விட்டுட்டு தேவையில்லாம வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆமா, விக்கி தம்பி சரியானதுக்கு அப்புறம் அவளே வந்துருவா. எப்படி? அவரை தெளிய வச்சு அவரையும் கையோட உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாளா? அப்படித்தானே? இங்க பாரு, இந்த குணவதியோட குணத்தை பத்தி தெரியாம உன் பேத்தி என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கிற. என்ன பத்தி இன்னும் அவளுக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு வேணும்னா எதை வேணும்னாலும் ஏறி மிதிச்சுட்டு எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா அதுவே எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அத கருவறுத்து காவு கொடுக்காம விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? விக்கி என் மகளுக்கு இல்லைங்கிற மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். என் கையாலேயே விஷத்தை வச்சு அவனை கொன்னுடுவேன்.
என் மகளுக்கு கிடைக்காததை எவளுக்கும் கிடைக்க விட மாட்டேன். ஐயோ, என்னத்த அந்த அம்மா இப்படி இல்லாம சொல்லுச்சு? அந்த சதிகாரி அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? இல்ல அஞ்சலி தான் என்ன பாவம் பண்ணா? இந்த வயசுல இப்படி ஒரு கொடுமைக்குள்ள போய் சிக்கிட்டாளே. அவ எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறான்னு நினைக்கிறப்போ எனக்கு உயிரே போகுது சித்ரா. இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க அத்தை. விக்கிக்கும் அஞ்சலிக்கும் ஒண்ணு ஆகாது. அதான் அஞ்சலியோட அப்பா அங்க இருக்காருல்ல, அவர் பாத்துப்பாரு. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க அத்தை. இல்ல சித்ரா, அவ அங்க படுற பாட நினைச்சா எனக்கு தலையில சுத்துற. அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உட்காருங்க அத்தை. ஐயோ ஐயோ அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை இங்க பாருங்க. ஐயோ, அத்தை அத்தை. என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? ஏய் சொல்லாதடி, இதையும் அவகிட்ட சொல்ற. அது வந்து அஞ்சலி, அந்த ராட்சசி நாங்க அங்க வந்திருந்த போது அத்தை கிட்ட என்னெல்லாம் சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொன்னாங்க அத்தை? பொங்கலுக்கு வந்தப்போ அவ அப்படி பேசினதெல்லாம் நினைச்சு அப்படியே அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப ரஞ்சிதா எப்படி இருக்கு? இப்ப ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா, நல்லா இருக்காங்க. என்ன அத்தை, ஹாஸ்பிட்டல் போனதை ஏன் என்கிட்ட சொல்லல? நான் இப்ப உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அஞ்சலி. இந்த நேரத்துல நீ எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்க? நான் பாத்துக்கறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல அத்தை. ரஞ்சிதா கிட்ட போன் கொடுங்க. ஒரு நிமிஷம், இந்தாங்க. என்னடி நீ? சொல்லுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணும் பயப்படாத. ஒண்ணும் இல்லையா? நீ ஏன் இதை முதல்ல என்கிட்ட சொல்லல? ரஞ்சிதோ, தேவையில்லாம மனச போட்டு குழப்பி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியுமா சொல்லு? சரி, இப்ப நான் வரேன் அங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி, எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் வரேன்னு சொன்னேன். ஏன் சித்ரா அவகிட்ட சொன்ன? அவ உடனே கிளம்பி வரேங்கிறா. வரட்டும். என்னாச்சுங்க? ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி இருந்துச்சு. போன் வந்ததும் பதறி அடிச்சுக்கிட்டு போறீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லம்மா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் கால் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன். அஞ்சலி, பாட்டிக்கு என்னாச்சுமா? உடம்பு சரியில்லை சார். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். தனியா நீ மட்டும் எப்படிமா போவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் வெளியே போய் நின்று ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அதுலயே போயிடுறேன். இந்த ராத்திரியில் நீ தனியா போகணுமா? நீ இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல போய் நிடுமா, நான் கார் எடுத்து வந்துடுறேன். இல்லை சார், வேணாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போயிட்டு வரேன். எனக்கு ஒரு சிரமமும் இல்லைம்மா. அன்டைம்ல தனியா போறது சேஃப் இல்லைம்மா.
நீ போய் நில்லுமா, நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். போம்மா, நீ போம்மா அஞ்சலி, நான் இப்போ வந்துடுறேன். ஏங்க ஆ, இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்க? ஆஃபீஸில் ஸ்டாக் வந்திருக்குமா, அதான் செக் பண்ண போகிறேன். மேனேஜர் கிட்ட சொன்னா அவர் போய் பார்க்க போறாரு. அதுக்கு எதுக்குங்க நீங்க போய்கிட்டு இருக்கீங்க? மேனேஜர் பர்சனல் ப்ராப்ளம்னு ஒரு வாரம் லீவ் போட்டிருக்காருமா. நான் போய் பார்த்துட்டு சீக்கிரம் வரேன். ஆ, நீ தூங்கு. யார்கிட்ட இருந்து போன் வந்திருக்கோம்? இவர் ஏன் திடீர்னு இவ்வளவு பரபரப்பாக்குறாரு? வண்டி நிப்பாட்டியா? பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி வா. யாருமா நீ? இந்த நேரத்துல இங்க நிக்கிற? நான் வீட்டுக்கு போறதுக்காக நின்னுட்டு இருக்கேன். வீட்டுக்கு போறதுக்காக நின்னுட்டு இருக்கியா? நீ முதல்ல எங்க இருந்து வர்ற? பக்கத்துல இருந்து தான் வரேன். பக்கத்துல இருந்துனா எங்க இருந்துமா வர்ற? பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்ல இருந்து தான். யார் வீடு? நான் வேலை பாக்குற வீடு. வேலை பாக்குற வீடா? என்னம்மா வேலை பாக்குற நீ? எங்க? சார், வீட்டு வேலை தான். உன்னை பார்த்தா வீட்டு வேலை பாக்குற பொண்ணு மாதிரி தெரியலையம்மா. இல்ல சார், நான் வீட்டு வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? எந்த வீட்டுல? அந்த கார்னர் லாஸ்ட் வீடு சார். சரி வா, அங்க போய் விசாரிப்போம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். ஏம்மா? இப்ப நீங்க அங்க போய் விசாரிச்சா தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஆயிடும். எதுக்கு பிரச்சனையாக போகுது? நீ அந்த வீட்டுல தானே வேலை பாக்குற, அப்புறம் என்ன? நீங்க போய் விசாரிச்சீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. எதுக்கு டென்ஷன் ஆக போறாங்க? நீ இந்த டைம்ல தான் நாங்க வேலையை முடிச்சுட்டு வந்திருக்க, அப்புறம் இப்ப போய் விசாரிச்சா எதுக்கு டென்ஷன் ஆக போறாங்க? ஐயோ வேணாம் சார், ப்ளீஸ் சார். நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இல்ல சார், உண்மையிலேயே நான் அங்கதான் சார் வேலை பாக்குறேன். ஆளை பார்த்தாலும் வீட்டு வேலை செய்யற மாதிரி தெரியல, நீ பேசுறத பார்த்தாலும் வீட்டு வேலைக்கு போறவ மாதிரியும் தெரியல. வேலை பார்க்குற வீட்டுல போய் விசாரிக்கலான்னு சொன்னாலும் நீ வேணான்னு சொல்ற. சரி, நீ வா, வண்டியில ஏறு, ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம். வா. சார் சார், ப்ளீஸ் சார், ஸ்டேஷனுக்குலாம் வேணாம் சார், ப்ளீஸ் சார். நான் அர்ஜென்ட்டா என் வீட்டுக்கு போகணும். என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற கதையெல்லாம் நான் 1000 தடவை கேட்டுட்டேன். வா, வந்து வண்டியில ஏறு முதல்ல. வாமா. ஐயோ சார், சார் ப்ளீஸ் சார், நான் உண்மைதான் சார் சொல்றேன். இந்த பாருமா, நான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னை வண்டியில ஏறுன்னு சொல்றேன். ஏமா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்கே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையை ஜீப்ல ஏறு. என்னாச்சு சார்? எதுக்கு ஜீப்ல ஏற சொல்றீங்க? தனியா நின்னுட்டு இருக்கு சார், அதுவும் நைட்ல. விசாரிச்சா மாத்தி மாத்தி பதில் சொல்லுது. சந்தேகமா இருந்துச்சு, அதான் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன். நான் தான் இங்க நிக்க சொன்னேன். இந்த நேரத்துல எதுக்கு சார் இந்த பொண்ணை இங்க நிக்க சொன்னீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? நான் தான் நிக்க சொன்னேன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க முதல்ல கிளம்புங்க. என்ன சார், இல்லீகலா? யோ, என்ன பேசிட்டு இருக்க? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். சார், மரியாதையா பேசுங்க. நான் யாருன்னு தெரியுதுல்ல? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? SLM குரூப் ஆஃப் கம்பெனிஸோட MD. இது என் பொண்ணியா?